உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, என்று கவலைப்படுகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, மாறாக தீமைகள் உண்டு என்பதை குறித்து வேதத்திலே இயேசு கிறிஸ்து பேசிய சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று இயேசு இங்கே பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். பாருங்கள், கவலைப்படுகிறதுனாலே எவன் உங்களில் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கவலைப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தால் ஒரு முழம் கூடிடுவோமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அதை சரியான விதத்தில் சொல்லப்போனால், கவலைப்படுகிறதுனால இன்னும் ஒரு நாள் அதிகமாக நாம் வாழ்ந்திருக்க முடியுமா, இன்னும் ஒரு வருஷம் அதிகமாக வாழ்ந்திருக்க முடியுமா என்று வருகிறது. ஆதலால் கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படாமலேயே கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமாக வாழ நம்மை ஒப்புவிக்கும் போது, அவர் சொல்லுகிறார், எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று. பாருங்கள், தேவன் நம்மை படைத்தார். ஆதலால் நம்மை பற்றிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. நம்மை படைத்தபடியாலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை நல்ல நிலைமையில் வைக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. ஆதலால் அவரை நம்பி அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கும் போது அவர் உண்மையாகவே நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார் என்றும், கவலை இல்லாமல் வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும் என்றும் அங்கே இயேசு சொல்லுகிறதை நான் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காரியங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. முதலாவது அவர் சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். 2 பேருக்கு ஒரு மனுஷன் நல்லவனாக முடியுமா? ஒன்று இவனை சொல்கிறார் பாருங்க, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். 2 பேர் இருந்தால் ஒருத்தன் சண்டை போட்டுருவானா, ஒருத்தனை சிநேகிப்பானா? அல்லது 2 பேர்கிட்ட ஒருத்தன் சண்டை போடலைன்னா ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவானா? ஒருத்தனுக்கு ரொம்ப பிரியமாக இருப்பானா, இன்னொருத்தனை அசட்டை பண்ணுவானா? 2 பேருக்கு ஒரு மனுஷன் சமமாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அதை எப்படி விளக்குகிறார் பாருங்கள். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. தேவன் ஒரு பக்கமும், இந்த உலக பொருள் இன்னொரு பக்கமாக இயேசு கிறிஸ்துவால் வைக்கப்படுகிறது. தேவனை தேடி அவருக்கு பிரியமாக நடப்பீங்களா, அல்லது உலக பொருள் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே உங்களுடைய கவனமாக இருந்து பணத்துக்கு மாத்திரமே நீங்கள் மரியாதை கொடுக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். பாருங்கள், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் தேவனோட கூட இந்த பணம் போட்டி போடுகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். ஒன்று தேவனை தேடுவானா, அல்லது உலக பொருளை தேடுவானா, அல்லது தேவனை பற்றி கொண்டு உலக பொருளை அசட்டை பண்ணுவானா, அல்லது உலக பொருளை பற்றி கொண்டு தேவனை அசட்டை பண்ணுவானா, அல்லது உலக பொருளை பற்றி கொண்டு தேவனை பகைப்பானா என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் பாருங்கள், பணத்துக்காக மனிதர்கள் கடவுளை விட்டுறாங்க பாருங்க. பணத்துக்காக கடவுளை பற்றியெல்லாம் அவர் சொல்கிறபடியெல்லாம் நடக்க முடியாதுங்க என்று சொல்லிவிடுகிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. 2 பேருக்கும் சமமாக உங்களால் ஊழியம் செய்ய முடியாது.
நீங்க உலக பொருளையே தேடுறீங்க. சாப்பாட்டுக்கு என்ன கிடைக்கும்? என்ன உடுத்தலாம்? எப்படி வாழலாம்? எப்படி நல்லா உயர்ந்திருக்கலாம்ன்னு சொல்லி உலக பொருளுக்காகவே நீங்க ரொம்ப கவலைப்பட்டு பாடுபடுறீங்களே, உங்கள படைச்சவருக்கு தெரியாதா? என்று ஒரு கேள்வி ஆண்டவர் இங்க கேட்கிறாரு. அதை குறித்து நான் சொல்லுகிறேன் பாருங்கள். இன்றைக்கும் கூட இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் பிள்ளைகளை பெறுகிறோம். பிள்ளைகளை பெற்ற பிறகு இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் சம்பாதிக்கிறோம் அல்லவா? அவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, உங்களுடைய பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். இங்கே பாருங்க, நான் சொல்றேன். உங்களில் எந்த மனுஷனாயிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, அவர் சொல்றாரு, பரலோகத்தில் உள்ள உங்களுடைய பிதா. பாருங்க, பரலோகத்துல கடவுள் நமக்கு அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஸ்தானத்துல அவர் இருக்கிறாருன்னு சொல்ல வர்றாரு. அதற்கு முந்தின காலங்களிலே தேவனை கண்டால் மக்கள் பயப்படுவார்கள். கடவுளுக்கு முன்னாடி நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், அடி கொல்ல போறாரு என்று சொல்லி பயந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனை அவர் நம்முடைய தகப்பன் பிதா என்ற ஸ்தானத்திலே நாம் வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மனுஷனுக்கு மகனுக்கு கல்லை கொடுப்பானா? சாப்பாடு வேணும்னா கல்லை தூக்கி அவனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டீங்களே. மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களே. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், அதாவது பாவிகளாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது வேணும்னு பார்த்து நம்ம நன்மையானவைகளை செய்கிறோமே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பாருங்க, பரலோகத்தில் உங்கள் பிதா, பரலோகத்தில் தேவன் உங்களுடைய தகப்பன். இங்கே பூமிக்குரிய ரீதியில் நம்மை பெற்ற பெற்றோர்கள் உண்டு, தகப்பன் தாய் உண்டு. ஆனால் பாருங்கள், நம்மை படைத்த தேவன் நம்முடைய பிதா என்று இயேசு சொல்லுகிறார். ஏதோ கடவுள் அவர் பயங்கரமானவர், நியாயம் தீர்ப்பார், அடி தப்பு பண்ணிட்டோம் கொல்ல போறாரு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காம, பாருங்க, கடவுள் நம்முடைய தகப்பன், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்வார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களை சமாதானமாக வைப்பார், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இயேசு இங்கே சொல்ல வருகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எதை சாப்பிட்றது கிடைக்குமா, என்னது நமக்கு குடிக்கிறதுக்கு என்னமா கிடைக்குமா சொல்லி கவலைப்படாதீங்கன்றார். ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதுக்காக கவலை ஏன் படுறீங்க? உங்கள் அப்பா இருக்கார்ல, அப்பாட்ட கேட்டால் கிடைக்குமா கிடைக்காது? இன்னைக்கு பாருங்கள், நம்முடைய பிள்ளைங்க, அப்பா எனக்கு இந்த நோட் புக் வேணும், இந்த ஃபீஸ் கட்டணும், எனக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த கேமரா வாங்கி கொடுங்க, என்னத்தையா ஒன்று கேட்குறாங்க பாருங்க. அதையெல்லாம் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்குறார்கள். இப்படி உங்களுக்கு அப்பா இருக்கிறார்ல, உங்கள் அப்பா இருக்கிறத மறந்துருச்சான்னு கேட்க வர்றாரு. உங்களுடைய பரலோக பிதா, இங்கே தாய், இப்போ பூமிக்குரிய ரீதியில் தாய் தகப்பன்ட்டு அவங்க ஏதாவது சொத்து சம்பாதித்து வைத்திருந்தால் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், சரி. ஆனால் பாருங்கள், உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏன் மறந்தீர்கள்? உங்களுடைய பரலோக பிதா, உங்களுடைய தேவன், உங்களை படைத்தவர், அவருக்கு ஒரு பொறுப்பும் இருக்கு பாருங்க. அவர் அந்த பொறுப்புனால அவர் நல்லா கவனிக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வர்றாரு. பாருங்க, அவைகளை உங்களுக்கு தருகிறவர் இருக்கிறார் அல்லவா? ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், இந்த சாப்பாட்டை விட உங்களுடைய ஜீவன் ரொம்ப முக்கியம் இல்லையா? உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? சரீரத்துக்காக, இந்த ட்ரெஸ்ஸுக்காக, நல்ல ட்ரெஸ் வேணுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி பிரயாசப்படுறீங்களே, இந்த ட்ரெஸ்ஸை காட்டிலும் உங்களுடைய சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இயேசு பாருங்க, சாதாரண சில உவமைகளை எடுத்து சொல்லுகிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அதாவது விதைச்சிச்சா, அறுத்துச்சா, களஞ்சியத்தில் சேர்த்து வச்சுட்டா, நமக்கு இன்னும் காலங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி எதுவும் சேர்த்து வச்சுட்டான்னா அதெல்லாம் இல்லை. ஆனாலும் இந்த ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தேவன் உங்களோட பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அனுதினமும் அதுக்கு தேவையான சாப்பாடை கொடுக்குறாரு. அந்த ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா தேவனை பொறுத்த வரைக்கும்? அதாவது உங்களுடைய பரலோக பிதாவாகிய தேவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா?
ஆகாயத்து பறவைக்கே அவர் உங்களுக்கு அது நல்ல சாப்பாடெல்லாம் குடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? என்று அவர் சொல்லுகிறார். கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பாருங்கள், இன்றைக்கு நமக்கு அநேக கவலைகள் இருக்கிறது. பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கிறது. அவர்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை இருக்கிறது. சுகம் வேண்டுமே என்ற கவலை இருக்கிறது. அல்லது நல்ல வேலை கிடைக்க வேண்டுமே, நல்ல இடத்துல அட்மிஷன் கிடைக்கணுமே, நல்ல கல்யாணம் ஆகணுமே, நல்ல விதமா குழந்தை பெறணுமே, இப்படியெல்லாம் பாருங்க அநேக விஷயங்களிலே நமக்கு இவ்வளவு பண தேவை இருக்கே, யார் நமக்கு கொடுப்பா? இப்படியெல்லாம் அநேக காரியங்களிலே நாம் கவலைப்படுகிறோம். அவர் சொல்லுகிறார், கவலைப்படுறதுனால எதுவும் கிடைக்குதா? அப்படி கேட்கிறார். அதாவது என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதை சரியாய் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஆண்டவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்? என்னென்ன காரியங்களில் நாம் செயல்பட்டு எப்படியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று அதை நிதானித்து பார்த்து அப்படி நடக்காமல், வெறுமனே கவலைப்பட்டு கவலைப்பட்டு இதையும் அதையும் செய்ய ஓடி பிரயாசப்படுகிறதுனால என்ன கிடைக்கிறது என்று கேட்க வருகிறார். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உட்கார்ந்து நாள் பூரா கவலைப்பட்டா, அல்லது வருஷம் பூரா உட்கார்ந்து கவலைப்பட்டா, உங்க சரீர அளவுல 5.5 அடி இருக்கிற ஆளு 6.5 அடியா வளர்ந்துருவீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. அது மாத்திரமல்ல, இப்படி இவ்வளவுதான் வாழ்நாள்னு சொல்லிருக்கப்ப கவலைப்பட்டாக்க இன்னும் ஒரு வருஷம் சேர்த்து வாழ்ந்து விட முடியுமா? இன்னும் ஒரு நாளாவது அதிகமாக சேர்த்து வாழ முடியுமா என்ற அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்பட்டா என்ன கிடைக்குது? கவலைப்பட்டா பாருங்க மாறா வியாதி, பிரச்சனைகள், பலவீனங்கள், இருக்கிற காரியத்தை கூட நல்லா செய்ய முடியாத நிலைமை அப்படியெல்லாம் உண்டாகி விடுகிறது பாருங்கள். ஆதலால் கவலைப்படுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று இயேசு சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வேலை அல்லது பிள்ளைகளுக்கு அட்மிஷன், அல்லது ஒரு நல்ல திருமணமாக வேண்டும், அல்லது பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்க வேண்டும், இதெல்லாம் பற்றி அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை பற்றி கவலைப்பட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீ இந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்படை. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எல்லாருக்கும் நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது. எஸ், எல்லாருக்கும் நல்ல ட்ரெஸ்ஸை அவர் கொடுப்பேன்றார். தகுதியான நல்ல ட்ரெஸ்ஸை நான் கொடுப்பேன்றார். அது மாத்திரமல்ல, காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டில் இருக்கிற சின்ன பூக்கள், காட்டு பூக்கள் எப்படி வளருதுன்னு கவனித்து பாருங்கன்றார். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அந்த புஷ்பங்கள், அந்த செடி ஏதாவது உழைக்குதா? அதாவது இந்த நூல் நூற்று ஏதாவது உடை செய்யுதா? அப்படியெல்லாம் இல்லையே. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை பாலாயிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த சாலமோன் ராஜா தான் மிகுந்த பெரிய ஞானி என்றும், அந்த காலங்களிலே அந்த இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்த ராஜா என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி சாலமோன் கூட தன்னுடைய சர்வ மகிமையிலும் ரொம்ப மிக மேன்மையான மகிமையான காலங்களில் கூட இந்த காட்டு புஷ்பம் எப்படி உடுத்திருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது போல அந்த சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையில கூட இது மாதிரி அழகா உடுத்திருந்திருப்பானா? யோசிச்சு பாருங்க. அப்படி கேட்கிறாரு. ஆக சாலமோன் கூட அவன் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஞானம் உள்ளவன். அவன் கூட தன்னுடைய சர்வ மகிமையிலே இவ்வளவு அழகா உடுத்தி இருக்கவில்லையே. இந்த காட்டு புஷ்பத்துக்கு இவ்வளவு அழகா கர்த்தர் அந்த புல்லுக்கு செடிக்கு அப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளவு அழகா உடுத்தி வச்சிருக்கிறாரு சொல்லிட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால். புல்லு பாருங்க, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு காஞ்சு போயிடும். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால். காட்டு புல் பாருங்க எவ்வளவு அழகா பூத்து அழகா இருக்குது. இந்த காட்டு புல்லுக்கு தேவன் அழகா உடுத்து வைக்கிறாரு பாருங்க. புல்லை பத்தியே கர்த்தர் கவலைப்படுறாரா? புல்லை கூட இந்த மாதிரி உடுத்து வைக்கிறாரு. ஆகாயத்து பறவையை பாருங்க, அது விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆகிலும் உங்களுடைய பரமபிதா அவைகளையும் பிழை போட்டுகிறாரு. புல்லு என்ன வேலை செஞ்சிச்சு? அதுவும் பாருங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோமா, நல்லா அழகா இருக்கு. அதில் எந்த குறையும் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அவர் என்ன சொல்ல வர்றார்? நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா இருக்கீங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு. உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுனால நீங்கள் ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட்டா இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது என்று கேட்கிறார். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா
அறிந்திருக்கிறாருங்கிறத ஒரு பெரிய குண்டை போடுறாரு பாருங்க. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எனக்கு பணம் வேணும், எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், எனக்கு நல்ல பதவி வேணும், நல்ல உயர்வு, சமுதாயத்தில் உயர்வு வேணும், இதை மாத்திரம் தேடுகிறவர்களை இங்கே அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள்னா ஞானமே இல்லாத, அறிவே புத்தியே இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டார். ஏன்னா இப்படி சொல்றாரு, நீங்க ஆச்சரியப்படலாம். ஏன்னா இவங்க என்ன செய்யறாங்களாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணத்தையும் பதவியையும் அந்தஸ்தையும் இதை மட்டும்தான் தேடுறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸையும் இதை மட்டும் தான் தேடுறாங்களே ஒழிய உண்மையாகவே அவர்கள் தேட வேண்டியதை தேடலை. அவர்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல வர்றாரு. இப்போ ஞானம் உள்ளவனுக்கு இதெல்லாம் வேண்டாமா? வேணும். அதை பற்றி என்ன சொல்றாருன்னு பாருங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் பரமபிதா, பரலோகத்து பிதா, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு அவருக்கு ஏற்கனவே தெரியுமா? அதனால் உங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு அதுவும் அவருக்கு தெரியுமா? அப்படி சொல்கிறாரு. ஆதலால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இவர் என்ன சொல்ல வர்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இன்னைக்கு வரைக்கும் மனுஷர் என்ன தேடுறாங்க? அஞ்ஞானிகளை பற்றி சொல்கிறாரு. அவங்க பணம் தேடுறாங்க, பதவியை தேடுறாங்க, நல்ல ட்ரெஸ் தேடுறாங்க, நல்லா சாப்பிடணுன்றாங்க, இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய காரியங்கள், நம்மை படைத்த தேவனை பற்றிய காரியங்களை இவர்கள் கவலைப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. சில ஆட்கள் ரொம்ப பக்தியாக சாமி கும்பிடுவாங்க பாருங்க. அந்த கும்பிட வரைக்கும் ரொம்ப பக்தியாக கும்பிடுவாங்க. கும்பிட்டு வெளியே போனவுடனே அவருடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் அந்த சாமிக்கும் எந்த சம்பந்தமே இல்லாதபடியாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் போய் லஞ்சம் வாங்குவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, ஏதோ அநியாயம் பண்ணுவாங்க. அடுத்தவனை நாற்காலியை கவுத்துட்டு நமக்கு போய் அந்த பதவியில் நம்ம உட்காரணும்னு நினைப்பாங்க. இவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டீங்களே, இப்போ என்னையா திடீர்னு வேற மாதிரி நடக்கிறீங்கன்னு, அதுதான் வாழ்க்கைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இங்கே என்ன சொல்றாரு? இவர் ஆண்டவர் சொல்றாரு, ஏசு சொல்றாரு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது உங்களுடைய பரமபிதா உங்களை படைத்தார் பாருங்க. அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தில் உங்களை படைத்தாரே, அவரையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது அவருடைய ராஜ்யம். இன்றைக்கு பாருங்கள், இங்கே ஒரு பெரிய முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது இன்றைக்கு மனிதர்கள் ஒரு ரட்சிப்பு இல்லாத நிலைமையிலே வாழுகிறார்கள். தேவனால் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய குடும்பத்திலே பிள்ளைகளாக இருக்கவில்லை. இவர்கள் தேவனற்ற வாழ்க்கையை தங்களுடைய சுய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தேவனை விட்டு விலகி ஒரு பாவமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது இன்றைக்கு இவர்கள் மரித்தால் பரலோகம் போகாமல் நரகம் போகிற நிலைமையில இருக்கிறார்கள். ஆதலால் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் அவருடைய பிள்ளையா, அவருடைய ராஜ்யத்தில் நீங்க வந்துருங்க அப்படி சொல்றாரு. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. இப்போ நீங்க அவருடைய ராஜ்யத்தில் இல்லையே, நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்களே, இன்று மரித்தால் நரகம் போவீர்களே, இப்போ நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை, உங்களை படைத்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதில் எப்படி சேர்றதுன்னு கண்டுபிடிங்க, அதில் சேருங்கன்றார். அதாவது இன்றைக்கு இந்த பாவிகளாக இருக்கிற மனிதர்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர முடியும்னு கேட்டால் பாருங்க, பாவிகளுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சம்மந்தமே இல்லை, பாவிகளுக்கும் பரலோகத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆதலால் தான் பாருங்க, இன்னைக்கு மனுக்குலம் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பாவத்தை, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இது எதோ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எதை உடுத்துவோம், இதை பற்றி கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு தருவார். அப்படியாக முதலாவது நீ தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கமாக நீ மாறிவிடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படிங்க வர்றதுன்னு கேட்டால் இந்த பாவத்தை தொலைக்கணும். அதை பாருங்கள், எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, பல விதத்தில் தங்களுடைய சுய முயற்சியை பண்ணுறாங்க, ஆனால் அவைகள் பிரயோஜனமாக இருக்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் தேவனே இந்த மனிதர்களுக்கு, தாம் படைத்த மனிதர்களுக்கு இப்படி பாவத்தை தொலைத்து விட்டு தன்னுடைய ராஜ்யத்திலே வந்து விடுவதற்கு அவர் வழி உண்டாக்கி இருக்கிறார். பாருங்கள், மனிதனுடைய பாவங்களுக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமியிலே அனுப்பி அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்தார். பாருங்கள், அவர் தாங்க, ஒருத்தர் தாங்க மனுஷனுடைய பாவங்களுக்கு நான் பரிகாரம் செஞ்சேன்னு சொன்ன ஆள். வேற யாருமே இந்த பூமியில மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர்கள் கிடையாது.
இங்கே என்னிடத்திலே வா, நான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொன்னவர்களும் கிடையாது. ஆக இந்த பாவத்தை மன்னிக்கிறதற்கு அங்க பரிகாரம் செய்தது பாருங்க இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆதலால் தான் நமக்கு தெரிகிறது, தேவன் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒரு வழியை உண்டாக்கினார். அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே நான் உங்களுக்கு இதை வாசித்து காட்டுகிறேன். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். இந்த பிதாவாகிய தேவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த பிதாவாகிய தேவன்கிட்ட வந்து அவருடைய பிள்ளையா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றதை விட்டுட்டு, அதை முதல்ல தேடுறதை விட்டுட்டு சாப்பாட்டையும் துணிமணியையும் தேடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படி வர்றது? அங்கே வந்துட்டாக்க தேவனுடைய பிள்ளையா வந்துட்டா இதெல்லாம் சேர்த்து தர்றேன்னு அவருக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆகையால் அவருடைய பிள்ளையா மாறுறது எப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். என்னால் இல்லாமல் ஒருத்தனுமே தேவன்கிட்ட பிதா கிட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் சேரவே முடியாது அப்படின்ட்டார். ஆக பாவத்தை தொலைக்கிறதுக்கு மனிதருடைய முயற்சியெல்லாம் வீணாக போகுதே, ஆனால் நான் ஒரு ஆள் கரெக்டாக அதை செஞ்சு வச்சுருக்கேன், நீ வந்தேன்னா இது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி பாருங்கள். அவர் சொல்லுகிறார், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். இதை தான் பாருங்க இங்கே சொல்கிறார், இயேசு சொல்லுகிறார் இந்த இடத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் எப்படி தேடுறது? முதல்ல தேவன்கிட்ட வரணும். ஆண்டவரே, நான் இப்போ பாவியாக இருக்கிறேன்னா நான் எப்படி உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுன்னு கேட்டால் அவரே சொல்கிறாரு, இதோ உனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய குமாரனை அனுப்பியிருக்கிறேன், அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார், நீ அவரை ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் உண்டாகிறது, நீ பாவமில்லாத பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளையாக எண்ணப்படுவாய், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசித்து விடுகிறாய் என்று சொல்லுகிறார். அப்படியாக பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்து இயேசு சொல்கிறது என்ன? நீ சாப்பாடு என்னத்தை சாப்பிடலாம், என்னத்தை குடிக்கலாம், என்னத்தை உடுத்தலான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே, இப்படி கவலைப்படுறதுனால யாராவது ஒரு மனுஷன் தன்னுடைய சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவானா? அது ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆனால் இவைகள்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்ல பரமபிதா அறிந்திருக்கிறாரே, பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அறிந்திருக்கிறாரே, அதெல்லாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? நீ வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடணும். பாவியா இந்த உலகத்தில் தேவனற்ற மனுஷனா அலைந்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீ தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துரு அப்படின்றார். ஏங்க அப்படி வந்துட்டா எல்லாம் கிடைச்சிருமாங்களா அப்படின்னா கிடைக்குமா இல்லையா அதை நான் சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து எந்தெந்த நல்ல காரியம் செஞ்சால் அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுப்பீங்க, இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் கொடுப்பீங்க? அது எதுவும் வேலை செஞ்சால் தானே? நல்ல காரியம் செஞ்சால் தான் அதுக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா, அல்லது ட்ரெஸ் கொடுப்பீங்களா? அல்லது அவன் அந்த ஒரு பையன் வளர்ந்து வந்து ரொம்ப நல்ல பையங்க, அதனால இவனுக்கு சொத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவன் நல்ல பையனாக இருந்தாலும் நல்லவனாக இல்லாட்டியும் கூட அவன் பாருங்க அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அந்த குடும்பத்தில் இருக்க சொத்துக்கு உரிமையாளியாகி விடுகிறான். பாருங்க, அந்த சொத்துக்கு பங்காளி. 10 பிள்ளைங்க இருக்குன்னாக்கா அந்த சொத்தை பங்கு போட்டால் 10 பங்கு போட்டால் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி சம பங்குன்னு இதெல்லாம் நமக்கே தெரியுதே. பாருங்க, இப்போ தேவனுடைய குடும்பத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, தேவனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்துட்டீங்கன்னா, அப்புறம் நீங்கள் நல்லவனாக இருந்து கெட்டவனாக இருந்துலாம் பேச்சு இல்லைங்க, தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து முதலாவது சேருன்றார். அதாவது தேவனுடைய பிள்ளையா மாறிட்டு அப்போ தேவனற்ற நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவத்தை தொலைச்சிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து தேவனுடைய பிள்ளையாவே நீங்கள் வந்துருங்க, தேவனுடைய குடும்பத்தில் நீங்கள் பிறந்துருங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னது? எதை சாப்பிடுவீங்க, எதை உடுத்துவீங்க, எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சொத்து கிடைக்கின்றார். நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் சேர்த்து இங்கே நம்ம தேசத்தில் சொத்து பங்கு போடுகிறது போல பாருங்க, தேவனுடைய குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்க எது நல்ல காரியங்கள் செய்ததுனால இல்லை, அந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலே அவர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. பாருங்க, இன்னைக்கு ஒரு மனுஷன் அமெரிக்காவில் பிறந்தா அமெரிக்க தேசத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவன் தகுதி உள்ளவனாகிறான், உரிமை உள்ளவனாகிறான். அதே போல் இந்திய தேசத்தில் பிறந்தா இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் அந்த காரியங்களுக்கு அவன் உரிமை உள்ளவனாகிறான். ஏங்க இந்த தேசத்தில் பிறந்தாங்க, வேற ஒரு நாட்டில் பிறந்துட்டு இந்திய தேசத்தில் இருக்க அந்த உரிமைகள்லாம் எனக்கு வேணும்னு கேட்டால் கிடைக்குமா? கிடைக்காது.
அதே போல் நம்ம இந்தியாவில் பிறந்துட்டு அமெரிக்க தேசத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வேணும், கிடைக்காது. ஏன்? அந்தந்த தேசத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கிறது. அதுபோல் பாருங்கள், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம ஒரு பிள்ளையா, அவருடைய குடும்பத்தில் பிள்ளையா பிறந்துட்டா, அந்த பிறந்தது நிமித்தம் பாருங்கள், அதுக்கப்புறம் அவர் சாப்பாட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, ட்ரெஸ்ஸை கொடுக்க என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எந்த வீட்டில் எந்த பிள்ளை நாளைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு புலம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு? எந்த பிள்ளையும் கவலைப்படாது. ஏன்னா அப்பா அம்மா நாளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, அடுத்த நாளும் கொடுப்பாங்க, அடுத்த நாளும் கொடுப்பாங்க, காலமெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு நல்லா தெரியுது பாருங்க. அதனால் இயேசு சொல்லுகிறார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஏப்பா, வாழ்க்கையில் அந்த நாளைக்கு இருக்கிற பிரச்சனை அதே போதும்ப்பா, நீ உட்காந்து கவலைப்பட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு பாருங்க, இந்த உணவுக்காகவும் உடைக்காகவும் இந்த உலக காரியங்களுக்காக மாத்திரமே கவலைப்படுகிறவர்கள் அஞ்ஞானிகள்னு சொல்லிட்டாருங்க. அஞ்ஞானிகள்னா தேவன் அற்றவர்கள், தேவனால் படைக்கப்பட்டவங்க தான், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை பாருங்க தேவனற்ற விதத்தில் வாழுகிறார்கள். நான் தான் சொன்னேன் பாருங்க, ரொம்ப ரொம்ப பக்தியாக சாமி கும்பிடுவாங்க. இவ்வளவு பக்தியாக இருக்காங்களே நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனால் அந்த சாமி கும்பிடுற இடத்த விட்டு அங்கிட்ட நகர்ந்து போன உடனேயே அவருடைய வாழ்க்கைக்கும் அந்த லஞ்சம், ஊழல், கெட்ட வார்த்தை, அநியாயம், அக்கிரமம் பண்ணுற அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பக்திக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது பாருங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளையா வரணும், அவருடைய குடும்பத்தில் வரணும், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவர் எதை நீதின்னு சொல்கிறாரோ அதை செய்யு, அவர் எது நல்லதுன்னு சொல்கிறாரோ அதை செய்யு, அவர் எதை கெட்டதுன்னு சொல்கிறாரோ அதை விடு, அவருடைய நீதியையும் தேடுங்கள். பாருங்க, 2 பாயிண்ட் அங்கே சொல்லியிருக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய பிள்ளையா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ பிறந்துடணும், அவருடைய பிள்ளையா அங்கே வந்துடணும், நம்பர் 1. 2வது அவருடைய நீதியை தேடுங்கள், அவர் எதை நீதி நல்லதுன்னு சொன்னாரோ அதை தேடுங்க அப்படின்றார். அப்படி செஞ்சால் இவைகள் எல்லாம் கூட உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொய்யுரையாதவர் சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருந்த பாரங்களெல்லாம் நீங்கி விடுகிறது. ஏன் கவலைப்படுறாங்க? பாரம் என்ன? பாரம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நமக்கு சாப்பாடு கிடைக்குமா, நாளைக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும், நாளைக்கு என்ன நல்ல ட்ரெஸ் கிடைக்குமா, நாளைக்கு எது இப்படி வாழ்கிறது, நமக்கு வேலை கிடைக்குமா, சம்பாத்தியம் கிடைக்கும். வாழ்க்கையில் அநேக கவலைகள் போட்டு மனுஷனை அப்படியே பாடுபடுத்துது பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்பட்டு என்ன கிடைக்க போகுது? ஆனால் உன்னுடைய பரம பிதாவுக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு வேணும்னு. நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல சாப்பாடு வேணும், உனக்கு நல்ல தேவையான அளவுக்கு பணம் வேணும், நல்லா வாழணும், எல்லாம் உங்கள் பரம பிதாவுக்கு தெரியும். பாருங்க, நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய சாதாரண ஆள், அது சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள்ங்கிறார். ஏன்னா பாவிகள்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வச்சு, நல்ல வேலைக்கு போக வச்சு, நல்ல சம்பாத்தியத்துக்கு வச்சு, நல்ல கல்யாணம் பண்ணி வச்சு, நல்ல குடும்பத்தை உண்டாக்கி வச்சு, நல்லா செட்டில் பண்ணி வைக்கணும், நல்ல வீட்டை கட்டி கொடுக்கணும், இவ்வளவு ஆசைப்படுற இந்த சாதாரண பாவிகளான மனுஷர், அதாவது தேவனற்ற வாழ்க்கையை வாழக்கூடியவர்களே நீங்கள் இப்படி செய்வீங்கன்னா பரலோகத்தில் உங்களை பிதா இதெல்லாம் செய்ய மாட்டாரா? அதெல்லாம் செய்ய அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் ஒன்று செய்ப்பா, முதல்ல நீயே இப்போ தேவனற்ற நிலைமையில் இருக்க, இப்போ நீ தேவனுடைய பிள்ளையா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ வந்துரு. 2வது, அவர் எதை நல்லது கெட்டதுன்னு சொல்கிறாரோ அதுக்கேற்றபடி நீ நன்மையான வழியில் நீ வாழ ஆரம்பி. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், அவைகளெல்லாம் சந்திப்பார். பாருங்க, அவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் வேணும்னு சொல்லி கேட்டால் கொடுக்க மாட்டாரா? அப்படி கேட்குறாரு. ஆக இந்த கவலையெல்லாம் நீ தூக்கி போடுன்றார். எதை பற்றியும் பாரப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆண்டவருக்கு பேரே பாருங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு பேரான். பணம் வேணுமா? இருக்கிறேன். தொகை வேணுமா? இந்தா நான் இருக்கேன். உனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கா? பலன் வேணுமா? இந்தா நான் இருக்கிறேன். இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரான். அவர் பேரே இருக்கிறவராக இருக்கிறேன் என்று பேரான். அவர் பேருக்கு அர்த்தமா. அப்படியாக நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் நமக்கு பாருங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இருக்கிறேன். நல்ல பொண்ணு கிடைக்கணும், இருக்கிறேன்.
நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கணும், இருக்கிறேன். நல்ல ஒரு வாழ்க்கையில அந்தஸ்து வேணும், இருக்கிறேன். அதாவது நான் இருந்து உன்னை இந்த மாதிரி ஆசீர்வதித்து நடத்துவேன் என்று சொல்லுகிற ஒருவர் உங்களோட கூட இருக்கிறாராம். ஆதலால் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சொந்த காரியங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் கூட சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, எதை குறித்தும் கவலை வேண்டுவதில்லை. ஆனால் தேவனற்ற வாழ்க்கையை வாழாமல் தேவனுடைய பிள்ளையாக மாறுங்கள். இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே சொல்லுகிறார், பொய்யுரையாதவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று. ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்து ஒரே மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறவரும் நம்மை தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வருகிறவருமாய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.